ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிக்கிள் ஹைதராபாதி ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு மட்டன் 1/2 kg எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 teaspoon சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 cups வாட்டர் போட்டுருங்க. 2 cups வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. விசில் போட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அப்படின்னா அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். அதனால் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணி அதை கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும். சில இன்க்ரீடியன்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது வந்து நான் வந்து கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது பாருங்கள். அதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 tablespoon சில்லி பவுடரும் கொஞ்சம் டர்மரிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் கார்லிக் போட்டுக்கோங்க. அது வந்து சின்னதாக கட் பண்ணி கார்லிக் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அது கூடவே வந்து ஒரு 4 லெமன் எடுத்துக்கோங்க. அதோட ஜூஸ் வந்து ஃபுல்லாகவே அது இது பண்ணி அந்த ஜூஸை வந்து ஃபுல்லாக அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டெம்பரிங் பண்ணுறதுக்காக வந்து கொஞ்சம் கியூமின் சீட்ஸ், கொரியாண்டர் சீட்ஸ், அதில் அகெயின் வந்து அந்த டெம்பரிங்காக என்னெல்லாம் போடலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள்ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள்ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ட்ரை சில்லி ஒரு 3 ட்ரை சில்லி போட்டு அந்த ட்ரை சில்லிஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் கார்லிக் போட்டுருங்க. அவ்வளோதான், டெம்பரிங் முடிஞ்சது. அதை எடுத்து டெம்பரிங் பண்ணது எல்லாமே அந்த பவுலில் ஃபுல்லாகவே போட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி.